குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு, அதுவே தெரியலங்க. சண்டே எதுமா எங்களுக்கு பாருங்க ஈசிஆர்ல இருக்கும். ரைடு போயிட்டு ஈசிஆர்ல ரைடுக்குலாம் வரலங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ரைடுக்குலாம் வரல. உருப்பியான ஒரு வேலை வீட்டு வேலை செய்வோம் தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆக போகுதுங்க. இன்னும் 2 months ஆச்சுனா 1 இயர் ஆக போகுது. ஆனா இன்னும் நம்ம வீட்டுக்கு ஒரு கார்டன், ஒரு குட்டி கார்டன் கூட வைக்கல. அது இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு ஒரு வாரமா ஸ்கிப் ஆயிட்டே போகுது. இந்த வாரம் தான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஆள் வந்திருக்காங்க க்ளீன் பண்றதுக்கெல்லாம். அவங்கள வச்சே அந்த குட்டி ஏதாவது ஒரு குட்டி செடியெல்லாம் வச்சிடலாம். வீடு கட்டும் போது நிறைய செடி வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா எதுவுமே வைக்க முடியாம போயிடுச்சு. டைம் இல்லை. இன்னைக்குதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. நம்ம நர்சரி வந்திருக்கோம். வாங்க, ஈசிஆர்ல தான் வந்திருக்கேன். ஏன்னா நர்சரிக்கு ரொம்ப ஃபேமஸான இடமே ஈசிஆர் தான். டிஃப்ரெண்டாக செடி இருக்கும். நான் பேசுறது கேட்க தான் தெரியல, ரோட்டில் நின்று பேசுகிறேன். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன வாங்குறோன்றதெல்லாம் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஊட்டியில் இந்த மலர் கண்காட்சிக்கு போகிற மாதிரி இருக்குல்ல. ரோஜா பூந்தோட்டம். ட்ராலி எடுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் பார்த்தோம் கடையில். பட் இதெல்லாம் இங்கே நேச்சுரலாகவே இருக்கு. இருப்பா, இந்த அக்கா நம்மளை வெல்கம் பண்றாங்க. செம்மையா இருக்குங்க. இருங்க பாத்துட்டு வரேங்க, ஒண்ணுன்னா பாத்துட்டு வரேன். இதுப்பா, இந்த பக்கம் காமிக்கிறேன். இது எல்லாமே நேச்சுரல் தான். இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலா பார்ப்போம், பட் இங்க எல்லாமே நேச்சுரல். மணி பிளான்ட் பாருங்க. இது வச்சா பயங்கரமா ஆக்சிஜன் கிடைக்குங்க. நம்ம கிச்சனில் பேக்ரவுண்ட் வைக்கிறதால கருத்து போகுது. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஏசியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டி வேணாலும் தொட்டி வாங்கிக்க பால்கனிக்கு. கீழே தண்ணியா இருக்கு, பத்த போங்க மேடம். என்ன ரோஸ் எடுக்க போற இப்ப? பிங்க் ஒன்று எடுத்துக்கோ. நல்ல செடியா பார்த்து எடு, வாடாதுதான். தொட்டி வேணாம், தொட்டி அதுக்கு தொட்டி அவங்க வச்சிருக்காங்க. நம்ம தொட்டி தேவையில்லம்மா, தொட்டியில் அதாடு. இல்லை இல்லை, இது தொட்டியோட சேல்ஸ் பண்ணுவாங்க இது. ஆமாம், நம்ம தொட்டியோட இருக்காது, நம்ம இடத்துல சாப்பிட்ற ரோஸா? ரோஸ்ல பன்னீர்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, ரோஸ் ஸ்மெல் பாரு. ஆமா ஆமா, பன்னீர் ரோஸுங்க, ஒரிஜினல் பன்னீர் ரோஸ். இது வந்து ரோஸ் வாட்டர் சேது பேசிக்கலாம். பிரெக்னன்ட்டா இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சொல்லிருக்காங்க. அனிதா எல்லாம் சாப்பிட்டுனாங்க. அதனால இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க எங்க அம்மா. என்ன பிக்கல கூடாது திட்டுவாங்க. ஆசிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வரக்குள்ள இத 10 இது வாங்கின்னு வருவாங்க. பாருங்க இந்த ரோஸ் வந்து சாப்பிடுமா கலரா பிறக்கும் குழந்தைங்க. நானும் சரி கலரா. வெயில் வேற கொளுத்தி எடுக்குது. நல்ல பச்சை பச்சையில இலை இருக்கு பாரு. இதுல இந்த ஒயிட்ல ஏதாவது நல்லா இருக்கா பாரு. இதுல இருக்குமா? எதுமா? சாமந்தி கூட வச்சுக்கலாம். சாமந்தி ஏய் பிக்கி கூடாது. டேய் சாமந்தி வாங்கலாம்டா. சாமந்தி நல்லா வரும். இந்த ஒயிட்ல ஏதாவது நல்லா. எதுமா? இந்த பொம்மை தான் அம்மா மூஞ்சி மாதிரி இருக்காங்க. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு அது? என் மூஞ்சி மாதிரி இருக்கா?
இவ்வளோ அழகாவா இருக்கேன். இதெல்லாம் தெருவில் இங்க பாரு, உன் மூஞ்சி தான் அப்படி இருக்கு. இல்லை அது லேடிஸ் அது. அது வேணாம் சாமி, அது நல்லாவே இல்லை. பல பல பலன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஏசிலேயே இருப்பீங்க. இப்போ வந்து வெயிலில் நிற்க முடியல. வெயில் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல, உச்சி வெயில் ஓவராக இருக்கும். ஆமாம், டயர்ட் ஆகிட்டு. நான் வேணும். அந்த எருவோட லிக்விட் மந்திரப்பா டேபிள் வச்சுருக்காரு. ஆமாம், அந்த பூச்சி மருந்து குட்டியாக இருந்து கொடுத்தீங்களா, அதை எடுத்து வச்சிங்களா? இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்க செடி. இது வந்து துளசி மாடம். மேடம் சாயந்தரமா போற மாதிரி வீட்டுக்கு. ஐயோ வெயில், செம வெயில், தலையே சுத்துது அம்மா. நான் உள்ள வந்து உட்காந்துட்டேன், முடியல நம்மளால. ஆமா நான் தெரியுறேனா எப்படி வந்தோம். இங்க பாருங்க கருத்து போச்சு ஃபுல்லா. வெயில ஒண்ணும் முடியலங்க. இதெல்லாம் நடக்கிறது இந்த லாஸ்ட்ல. எனக்கு பசிக்கல. மணி டைம் என்ன ஆகுது தெரியுமா? 2 மணி ஆகுது. ஆமா 2 மணி ஆகுது. நாங்க வரும்போது 11 மணிக்கு வந்தோம். 2 மணி ஆயிடுச்சுங்க. நிறைய இருக்கா பாத்துட்டே இருந்தோம். வீட்ல போய் குக் பண்ணல, டைம் ஆயிடுச்சு. ஏதாவது போற வழியில ஏதாவது பார்சல் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா, இதுக்கு அப்புறம் குக்லாம் பண்ண முடியாது. அப்புறம் போய் குக்லாம் பண்ண முடியாது. வீட்ல சமைக்கிறதுக்கு எல்லாமே நான் அரிசிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன். இதனால இப்ப போயிட்டு சாத்தியம் இல்ல. போற வழியில பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, இத நம்ம கிச்சன் பேக்ரவுண்டுக்காக வாங்கினேன். ஆக்சுவலா கிச்சன்ல இது வச்சா ரொம்ப ரெண்டு பேச ஒரே மாதிரி இருக்குலங்க. ஏன்பா அது கூட என்ன கம்பேர் பண்ற? அது எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா கொழு கொழுன்னு. அது போய் என்ன கம்பேர் பண்ற? இது வந்து நம்ம கிச்சனுக்காக வாங்கியிருக்கு. இண்டோர் பிளான்ட் இது. நம்ம கிச்சன்ல வந்து சமைக்கும் போது வேற இலையெல்லாம் வச்சா வாடி போயிடுது. சரி, இதனால இது சும்மா நம்ம வைக்கலாம். இது நல்ல ஆக்சிஜன் கார்னர்ல தான் வைக்கணும். கார்னர்ல தான் வைக்கணும் இருந்துச்சு. இது ஆக்சுவலா குட்டியா ஒரு செடி அடுப்பு பக்கத்துல வச்சனா மறுபடியும் அதே மாதிரி தான் ஆயிடும். குட்டியா ஒரு செடிக்குள்ள வச்சிருந்தாங்க அவங்க, ஒரு பாட்குள்ள. நான் அதை மாத்தி இதுக்குள்ள செட் பண்ணி தர சொன்னேன். அழகா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பரா நல்லா இருக்கும். வீட்டுல போய் சொல்ற விடுங்க. நர்சரி ஆமா ஆமா இடம் எடுத்தாச்சு. டோல்கேட் பக்கத்துல. என்னமா பிரியாணி பார்சல் ஆமா சிக்கன் பிரியாணி. உங்க கடை பேர் என்ன? ஈசிஆர் பாய் பிரியாணி. விறகடுப்புல பண்ணுவாங்களாம். அதனால விறகடுப்புல பண்றாங்க. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நம்மளுக்கு அவன் லெக் தான் வேணும். லெக்கா வேணும். அந்த செஸ்ட் பீஸ் போட மாதிரி ரப்பர் நல்லா இருக்காது. அது சக்க மாதிரி இருக்கும். மோஸ்டா எல்லாத்துலயுமே லெக் இருந்தா போட்டுருங்கண்ணா. சரி மேடம், போட்டு கரெக்டா டோல்கேட்டுக்கும் பக்கத்துல. ஃபைனலா நாங்க செடியெல்லாம் நட்டு முடிச்சிட்டோம். ஒரு வழியா வந்து சாப்பிட்டுட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதால வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா சார் இப்பதான் வராரு. நான் எல்லாம் சொல்லிட்டு தான் போனேன். எல்லாம் பண்ணி பண்ணி தான் ரோஸ் சூப்பரா இருக்கு. வரலங்க மலர்களே சற்று ஓய் விடுங்கள். பூக்கள் அது மாதிரி வரல. அது நம்ம வாங்கிட்டு வந்தது. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்தா மட்டும் தான் அது நம்ம வீட்டுக்கு வந்து வந்தது. பெருசா வந்து அழகா வந்து நம்ம இந்த பூ சாமிக்கெல்லாம் கூட போறோம். நீங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரும்போது அங்க இருந்த பூ தான். இத விட அந்த பக்கம் சூப்பரா இருக்கு பாருங்க. வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. துளசி பாத்தீங்களா? துளசி எவ்வளவு அழகா வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நாங்க இது ஒண்ணா காமிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்ல இருந்த முன்னாடி இருந்த வாழை மரம். ரெண்டு மரம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டீங்களா? வெட்டி சாச்சிட்டீங்க நீங்க. சாச்சிட்டோம். ஏன்னா அது பக்கத்துல வந்துட்டே இருக்கு. அது இல்லாம ஃபுல்லா கொஸ்து நிறைய வரா மாதிரி ஃபீல் ஆச்சு. தவக்கல் எல்லாம் வருது. அதனால அது எடுத்து ஒரே வாழை மரம் மட்டும் வச்சுட்டு அதெல்லாம் ஃப்ளவர்ஸ் அது எவ்வளவு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒரே செகண்ட்ல வெட்டிட்டாரு. நீ ஒரு குழந்தை, அது ரெண்டாவது குழந்தை.
இங்க வச்சாச்சு. அப்புறம் இங்க மிளகா பாருங்க, செடி, இது வந்து இதெல்லாம் மிளகா செடி. மிளகா செடி. இன்னும் நிறைய செடி வாங்கல, ஏன்னா ஒரே டைம்ல கார்ல வைக்க இடம் கிடையாது. அதனால அப்பப்ப போறப்ப ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிட்டு வந்துக்கலாம். இங்க பாருங்க, துளசி மட்டும் அழகா வச்சிட்டு பாருங்க. இது நான் துளசியை தனியா காமிக்கிறேன். இங்க பாருங்க, துளசி செடி. துளசியை யாரும் நேற்று பிச்சுட்டு போயிட்டாங்க தெரியாம, அதனால எடுத்து உள்ள வச்சுட்டோம். வீட்டு வாசல்ல இருந்துச்சு, அது யாரோ பிரிச்சுட்டு போயிட்டாங்க. கீழே வந்து இந்த பக்கம் இது வந்து டெய்ஸி பூவா டைரி பூவோ இது ஒரு பூ. இது ஒரு பூ, பேர் என்னெல்லாம் தெரியலங்க, யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. இது வந்து ஒரு பேப்பர் பூ, டபுள் கலர்ல வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே. கவனம். இது வந்து பேப்பர் பூ, இது வந்து இட்லி பூ, இது வந்து ஒரு இது செம்பருத்தி. என்னப்பா பண்றீங்க ரெண்டு பேரும்? ஆமா, வச்ச ஒரு 2 நாளைக்கு அடிப்பாங்க, அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் போர் அடிச்சிடும். டெய்லி தண்ணி அடிப்பேன் நீ? ஐயோ, தண்ணி அடிப்பியா இல்ல தண்ணி ஊத்துவியா? இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய செடி வாங்கிட்டு வந்து இந்த கேப் எல்லாம் ஃபுல் பண்ணணும்.